அண்ணன் வராரு போல தெரியுது, நான் வரேன். வணக்கம் தலைவா. அலட்சிய மாட்டேன். என்னடா கச்சி கிச்சி மாறிட்டீங்களாடா? என்னடா என் எதிரிட்ட நின்னு பேசுறீங்க? அவங்கள பேசுற தப்பு அப்படின்னு சொல்லி இருந்தேன், அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. முதல்ல போய் பாட்டில் வாங்கிட்டடா. பூஜை சாமான் வாங்கிக்கிறேன் போடா. தலைவா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது. குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. உங்க தம்பி அப்படின்னு தவறு செய்தார். நீங்க அவரு கூட சமாதானமா போயிட்டீங்கன்னா யார பத்தி வேணாலும் என்கிட்ட பேசு. என் தம்பியை பத்தி பேசுன எனக்கு ஜென்ம எதிரி ஆயிடுடா. உண்மைதான். உங்களுக்கு மானந்தான் பரிசு, சமாதானம் பரிசுல. நீ ஆள். உட்கார் உட்கார். இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. நீங்களா? ஏன் நீ அப்படி சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, அவர் வர நேரம். அவர் வந்தாருன்னா என்ன கண்டபடி திட்டுவாரு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. போயிடுறேன் நீ, போயிடுறேன். பிள்ளைங்க பட்டினி கிடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், மனசு கேட்கல நீ, அதனாலதான் வந்தேன். பசிக்குதாடா கண்ணு? சாப்பிடுமா? ஆமா அம்மா, ரொம்ப பசிக்குது. சாப்பிட்டு மாமா. வேண்டாமா, அது சாப்பிடாத. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. உங்க கையால எதுவுமே வாங்க வேண்டான்னு அவர் சொல்லிருக்காரு. தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க. அண்ணனோட புடிவாதத்தை மட்டும் பார்க்காதீங்க நீ. அந்த பிள்ளைங்களை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அண்ணன் வரதுக்காட்டி நான் போயிடுறேன் நீ. ஆனா அந்த பிள்ளைங்க சாப்பிடறது மட்டும் தடுத்துறாதீங்க. நான் வரேன் நீ. எங்கடா வந்த? எங்க வந்த? எந்த மூஞ்ச வச்சுட்டு என் வீட்டு வாசலுக்கு வந்தடா? உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடி உப்பு போட்டு சோறு தின்னிருந்தீன்னா, உங்க அம்மா உன்னை ஒரு அப்பனுக்கு பெற்றிருந்தானா என் வீட்டு வாசலை நீ மிதிக்க கூடாதுடா. வெக்கமா இல்ல? மானம் கட்ட ராஸ்கல். இனிமே என் வீட்டு வாச பக்கம் வந்த விட்டு வெட்டிடுவேன். வெட்டி. இந்த சின்ன தம்பி குடிகாரன் தான்டா, ஆனா ரோஷக்காரன்டா. இனிமே இங்க வந்த நீ ஓடுறா ஓடுறா, பார்த்த வெட்டிடுவோம். போடா. எங்க உனக்கு என்ன நெஞ்சு இருந்தா ஆமா அம்மா, அப்பதான் போயிட்டாரு. திரும்பி வருவாரா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, எடுத்து சாப்பிட்டுமா? சும்மா சொல்லக்கூடாது. சில பேர் நல்லாவே காக்கா பிடிக்கிறானுங்க. யாரு மாமா? உங்களை பத்தி நீங்களே சொல்லிக்கிறீங்களா? அவன் பேசுறதுக்குனே பிறந்திருக்கான், அங்க போய் மோதுறீங்களே. டார்லிங், பரபரமா. உங்க ஷோக்கு மட்டும் பாலிஷ் பட்டா போதுமா? எனக்கும் கொஞ்சம் போட சொல்லுங்க. உன்னோட ஆதிக்கத்தெல்லாம் உன்னை சுத்தி இருக்கிற கூட்டத்திட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்காத. ஏய், எதிர்த்தா பேசுற? நான் யாரு தெரியுமில்ல? தெரியுமே. இதுக்கு முன்னாடி வேஷம் போட்டுக்கிட்டான் ஆட்டக்காரி, இப்ப முதலாளியே ஆட்டி வைக்கிற சாகசக்காரி. ரொம்ப அதிகமா பேசாத. நீ இந்த வீட்டு வேலைக்காரன். ஆனா நீ வச்ச வேலைக்காரன் இல்ல. நீ அவர் வச்ச வேலைக்காரனா இருக்கலாம், நான் அவரோட வீட்டுக்காரி. நான் சொன்னபடி நீ கேட்கணும். எனக்கு தலை வணங்கி நீ நடக்கணும். நான் எங்க தலை வணங்கணுமோ அங்கதான் வணங்குவேன். மிரட்டத்துக்காக வேலை செய்யறவல்ல நான். டார்லிங், பாத்தீங்களா உங்களை பத்திட்டே ஏத்து பேசுறா? பாஸ்கர், நீ பேசுறது கொஞ்சம் கூட முறையில்லை. அப்ப அவங்க பேசுறது மட்டும் முறங்குறீங்களா? அந்த அம்மாவை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே இடம் இருந்திருக்காது. பாத்துக்கலாம் முதலாளி, உங்களே எதிர்த்து பேசுறா. இவன் உங்க கால்ல கிடக்கிற செருப்பு மாதிரி வீட்டுக்கு வெளியவே கலட்டி விட்டு வந்திருக்கணும். வீட்டுக்குள்ள சேர்த்ததே தப்பு. ஏய் மாமா, நான் கால்ல கிடக்கிற செருப்பு தான். ஆனா உங்க கூட்டம் பத்தி எரியிற நெருப்பு. என்ன ஒண்ணு, இந்த நெருப்பு இவரை தேய்க்குது, இந்த செருப்பு இவருக்காவே தேயுது. பாஸ்கர், 1000 இருந்தாலும் இப்ப என் பொண்டாட்டி. ஷாபாஷ். நீ அவளுக்கு மதிப்பு கொடுத்து தான் தீரணும். வா. டேய் தாடி,
இருக்கணுமாடா உன் பாடி? நீ கேடி 1000 தான் இருந்தாலும் சின்ன பாப்பாவுக்கு தான் முதலாளி தலையாட்டுவாரு. உன் குல்ஃபி எல்லாம் இங்க நடக்காது. அடச்சி போடா. ரொம்ப அவமானப்படுத்திட்டானே. இவனை என்ன சொன்னாலும் வளைக்க முடியாது போல் இருக்கே. என்ன பண்ணலாம்? சின்ன பாப்பா, 1000 தான் நமக்கு செல்வாக்கு இருந்தாலும் அந்த தாடிக்காரன் எதிரில உட்கார்ந்துகிட்டு ஏதேதோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். எதிர் முகாமுல வலுவான ஆளுகளை நம்ம விட்டு வைக்கவே கூடாது. அப்போ அவனுக்கு ஏதாவது சில்லறை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டா? 5-10 கொடுத்து சாதாரண சுப்பனா இருந்தா விலைக்கு வாங்கிடலாம். இவன் அவங்க அப்ப எதுக்கும் வசிய மாட்டான். அதனால அவனை அணைச்சிக்க குல்ஃபி கொடுத்துரு. உனக்கு 1100 உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்ச உடனே வந்துட்டியே. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வர 4 நாள் ஆகும். சும்மா ஞாபகப்படுத்தினேன். ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு, நீ என்ன வேலை சொன்னாலும் பாஸ்கர் செய்வான்னு. ஏய் பாஸ்கர், தாடி வச்சுட்டா மினிவன் ஆயிட முடியுமா? தல தலன்னு பொன்னாட்டம் மின்னுதிய மேனி. இத பார்த்ததுக்கு அப்புறமா சான்ஸ் மிஸ் பண்ணிட்டு போற. என்ன பொறுத்த வரைக்கும் மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல. ஏ சில்பான்ஸ், நீ விரிக்கிற வலையில நான் விட மாட்டேன்டி. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை என் அடிமையாக்கி காட்டல, என் பேரை மாத்திக்கிறேன். அடி வாடி என் சின்னாளம்பட்டி சிலுக்கு. அப்படி மட்டும் நீ சொன்னபடியே நான் ஆக்கிட்டேன்னு வச்சுக்க, என் தாடியை எடுத்துறண்டி. வரட்டுமா? அங்கிள், அந்த தாடிக்காரனை வேலையில இருந்து விரட்டணும். நீ அவனை வேலையில இருந்து விரட்டணுங்கிற, நான் அவன் தலையவே வெட்டணுங்கிற. தாடிக்காரன் முடிமேல உங்களுக்கு எங்க ஆசை? சும்மாடா. அங்கிள், நீங்க கவலையப்படாதீங்க. அவன்